அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவன் இந்த உலகத்தை படைத்தும் கொடுத்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக இயற்கை வளங்களையும் அனுகிரகித்து அவற்றை கொண்டு நல்ல ஒரு பக்குவப்பட்ட நிலையில் மேம்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து அவர் காட்டிக் கொடுத்த விதத்திலே நற்செயல்களிலே ஈடுபட்டு இருக்கும் காலத்தில் அறச்சிந்தனையோடு வாழ்ந்து அந்த அறத்தால் விளைந்த சிவபுண்ணியத்தாலே தன்னை வந்து அடைய வேண்டும் என்று அருளித்தான் இவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் பொருட்டு வாழும் ஒரு வாழ்க்கையிலே நல்ல உடல் நலமும் அதைத் தொடர்ந்து நல்ல செல்வ வளமும் இருக்கப்பட்டவர்கள் நல்ல நிலையிலே பல்வேறு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுத் தெரிந்தும் நற்பெயரை பெறுகிறார்கள், நற்கதியை அடைகிறார்கள். அதற்கு நமக்கு உடலிலே எந்தவிதமான குறையும் இல்லாது எந்தவிதமான ரோகமும் பீடிக்காது ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டால் மற்றைய எல்லாவற்றையும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்றே சொல்லுவார்கள். அப்படி நல்ல உடல்நிலையை நாம் அடைவதற்கு எந்தவிதமான குறையும் இல்லாமல் இருப்பதற்கு இறைவனுடைய அருள் வடிவமான அம்பிகையே பல்வேறு நிலைகளிலே பசிக்கும் உடல் நலத்திற்கும் பசிதீர்க்கும் பசிப்பிணி தீர்க்கும் மருந்தாகவும் உடல் நலமுற்றால் அதிலிருந்து நாம் தீர்வடைவதற்கான மருந்தாகவும் விளங்குகிறாள். உள்ளபடியே இந்திய தேசத்தின் தென்பகுதி அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே இருக்கக்கூடிய வெப்ப காலத்தில் நிறைய நோய்கள் எல்லாம் வருவதை பார்க்க முடிகிறது. அதிலும் வெப்பம் அதிகரித்து அதன் மூலமாக சிறு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் அவைகள் படக்கூடிய துன்பத்தை நாம் பார்த்து சகிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுக்கு அந்த துன்பமானது அடையாத ஒன்றாய் அந்த நோய் நொடிகள் அவர்களை பீடிக்காது இருக்க வேண்டி அருள் வடிவமானவளும் கருணையே உருவானவளுமாகிற அன்னையை அருட்சக்தியை மாரியாக வழிபட்டு குளிர்விப்பவளாக குளிரச் செய்யும் தெய்வமாக வழிபடுவது தொன்று தொட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். வடக்கே சீதளாதேவி என்றழைக்கப்படும் அந்த அம்பிகையினுடைய வழிபாடு அதே போலே பன்னெடுங்காலமாக தென்னிந்தியாவிலே மாரியம்மனாக குளிர்விப்பவளாக, மாரி என்று சொன்னால் மழையை குறித்து வருவது, மழை பெய்து எப்படி பூமியை குளிர்வித்து அதன் மூலமாக உலக உயிர்களெல்லாம் நன்மையடைய செய்கிறதோ அதுபோலே இந்த அம்பிகையும் உடல் சூடு ஏறிவிட்டால் வெப்பம் அதிகரித்து விட்டால் அதன் மூலமாக வரக்கூடிய நோய் நொடிகளிலிருந்து அடியவர்களையும் காத்து கொடுப்பவளாக குளிர்விக்கும் சக்தியாக மாரியம்மனாக எழுந்தருளியிருக்கிறாள். தமிழகத்தில் மாரியம்மன் வழிபாடு இல்லாத கிராமமே இல்லை என்று சொல்லலாம். கிராமம் மட்டுமென்ன, நகரப்பகுதிகளில் கூட ஒவ்வொரு பகுதிக்கும் அம்பிகை மாரியம்மனாக ஏதோ ஒரு திருநாமத்தோடு ஒரு வடிவத்தோடு கோயில் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் எல்லைக்குட்பட்டவளாக தங்கள் எல்லையை காக்கும் சக்தியாக தங்களுடைய தெய்வமாக அந்த அம்பிகையை வழிபட்டு முக்கியமான நாட்களிலே விழா எடுப்பித்தும் பொங்கல் வைப்பது, ஊர்கோலம் நடத்துவது, தீமிதி திருவிழா முதலியவற்றையெல்லாம் ஆண்டுதோறும் செய்து வருவதை பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கக்கூடிய பல லட்சம் மாரியம்மன் ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக எல்லா அருட்சக்தியும் தன்னிடத்தே இருந்து புறப்பட்டு வரக்கூடியதாக அம்பிகை எழுந்தருளியிருக்கும் ஒரு உன்னதமான திருத்தலத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். திருச்சிராப்பள்ளியை அடுத்திருக்கக்கூடிய சமயபுரம் திருத்தலம். கண்ணனூர் என்று புராண காலத்திலே அழைக்கப்படும் இந்த திருத்தலத்தில் சமயபுரத்திற்கு உரியவளாக அந்த பிரதேசத்தையே ஆளும் சக்தியாக அம்பிகை அந்த அற்புத திருக்கோலத்தோடு மாரியம்மனாக காட்சி தருகிறாள். எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்திற்கு இதுவே தலைமை பீடமாக விளங்குவது. இங்கிருந்து மண் எடுத்து சென்றுதான் பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்களிலே அம்பிகையை நிறுவி வழிபட்டு வருகிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு அம்பிகை எழுந்தருளியது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. கண்ணனுடைய அவதாரம், அவருடைய பிறப்பிற்கு முன்பாக நடந்த புராண கதைகளையெல்லாம் நாம் அறிந்திருப்போம். வசுதேவர் கம்சன் என்ற அந்த அசுரனுடைய தங்கையான தேவகியை மணந்து கொண்டார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையின் மூலமாக கம்சன் இறந்துபட்டு போவான், உன்னை அந்த குழந்தை கொன்றுவிடும் என்ற அசரீரி வாக்கை கேட்டது முதல் கம்சன் தேவகியை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். அவரிடம் மன்றாடி வசுதேவர், நீ தேவகியை மன்னித்து விட்டுவிடு, எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையெல்லாம் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன், அவளை மன்னித்து விட்டு நீ வேண்டுமானால் அந்த குழந்தைகளை கொன்றுகொள் என்று விடுத்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கம்சன் அதன்படியே தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஒவ்வொரு முறையும் பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் அந்த குழந்தையை கொன்று வந்தான். இது இப்படி நடக்க ஆயர்பாடியிலே நந்தகோபருக்கும்
யசோதை பிராட்டியாருக்கும் ஒரு பிள்ளை பிறக்க அன்னை கருவுற்றிருந்தாள். அவளுடைய கருவிலே இருந்த சக்திமாயா வடிவமான அம்பிகையை சிறைச்சாலையிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை இடத்தே இருந்து மாற்றிவிடும்படியாக செய்தது பரம்பொருளினுடைய திருவுள்ளம். அதன்படி சிறைச்சாலையிலே கண்ணன் பிறந்திருக்க அந்த பிறந்த குழந்தையை வசுதேவர் சுமந்து கொண்டு போய் ஆயர்பாடியிலே விட்டுவிட அங்கே பிறந்திருந்த யோகமாயை ஆகிற துர்காதேவியின் வடிவமான அம்பிகை பெண் குழந்தை சிறைச்சாலைக்கு வந்து சேருகிறாள். மறுநாள் விடிந்த பொழுது வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருப்பதை அறிந்து கொண்ட கம்சன் அது பெண் குழந்தையானாலும் சரி அதையும் கல்லிலே மோதி கொன்றுவிட புறப்பட்டான். அவன் அந்த குழந்தையை கொல்ல எத்தனித்த போது அவன் கையிலிருந்து நழுவிய அந்த குழந்தை ஆகாசத்திலே போய் அந்தரத்திலே நீலியாக நின்று காட்சி தந்தாளாம். யோகமாயையின் வடிவமான அன்னை துர்காதேவியாக காட்சி கொடுத்து கம்சனுடைய முடிவு நெருங்கி வருவதையும் அவனுடைய முடிவை எழுதுவதற்காகவே இறைவன் பணித்தபடி கண்ணன் பிறந்துவிட்டான் என்ற செய்தியையும் கூறி மறைந்தாள். அப்படி கண்ணனோடு உடன் பிறந்தவளாக அவனை காத்த சக்தியாக விளங்குபவள்தான் யோகமாயை ஆகிற இந்த வடிவம். அந்த யோகமாயையான அன்னைதான் பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் வழிபடும் தெய்வமாக வைஷ்ணவியாக வைத்து வழிபடப்படுகிறாள். அந்த தத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக திருவரங்கம் பெரிய கோயில் என்று வைணவர்கள் அழைக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி ஆலயத்திலே மேற்கு துவாரத்திற்கான காவல் தெய்வமாக வைஷ்ணவி என்ற திருநாமத்தோடு இந்த அம்பிகை கோயில் கொண்டிருந்தாள். இந்த அம்பிகையினுடைய குணம் சற்று உக்கிரமாக தென்பட்டதாலே அந்த பகுதிகளிலே அவ்வப்போது தீ விபத்துகள் தொடர்ந்து நடந்து வந்தன. அம்பிகையை சாந்தப்படுத்த வேண்டி அந்த இடத்திலிருந்து அம்பிகையை இடம்பெயர்த்து வேறெங்காவது அழைத்துச் சென்று புதிதாக ஒரு கோயிலிலே நிர்மாணம் செய்யலாம் என்று ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த ஜீயர் எண்ணம் கொண்டு அதன்படி அதற்கு தகுதியாக சிலரை நியமித்து வைஷ்ணவியாக கோயில் கொண்டிருந்த அம்பிகையை அங்கிருந்து இடம்பெயரும்படியாக செய்தார். அப்படி அவர்கள் முனைந்து அங்கிருந்த அம்பிகையை சுமந்து கொண்டு பல்லக்கிலே வைத்து சுமந்து கொண்டு வடக்கு நோக்கி பல தூரம் நடந்து சென்று கொள்ளிடக்கரையை கடந்து மீண்டும் கிழக்கு நோக்கி நடந்து வந்தார்கள். அப்படி வந்த அவர்கள் முதலில் இளைப்பாறுவதற்காக அம்பிகையை வைத்துவிட்டு இளைப்பாறிய அந்த இடம் இனாம் சமயபுரம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படும் பகுதி. இந்த இடத்தில்தான் அம்பிகை முதலில் கோயில் கொண்டிருந்தாள். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து அம்பிகையை சுமந்து சென்று அருகிலே இருக்கக்கூடிய கண்ணனூர் என்ற ஊரிலே மாளிகை மேடாக கருதப்பட்ட ஒரு மேட்டு பகுதியிலே வேப்பமரங்கள் சூழ்ந்திருந்த காட்டுப்பகுதியிலே அம்பிகையை குடியமர்த்தினார்கள். அப்போது அங்கே வந்த அடியார்கள் எல்லாம் அம்பிகை தங்கள் ஊரை காக்க வேண்டியே இங்கே எழுந்தருளினாள் என்று கருதி அவளை அப்போதிலிருந்து அங்கே வைத்தே வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படி எழுந்தருளிய வைஷ்ணவி தத்துவமான அந்த அம்பிகைதான் பிற்காலத்திலே மாரியம்மனாக மிக பிரம்மாண்டமான திருவுருவத்தோடு 8 கரங்கள், ஒவ்வொரு கரத்திலும் வெவ்வேறு ஆயுதங்கள் அஸ்திரங்களெல்லாம் சுமந்து கருணையே வடிவுடையவளாக காட்சி தருகிறாள். அம்பிகையினுடைய திருவுருவம் மிகவும் பிரம்மாண்டமானது. கருவறையிலே அம்பிகையை தரிசிக்கும் போது மாரியம்மன் என்பதாலே உக்கிரமாக இருப்பாளோ என்று நினைத்தால் அப்படி அல்லாது மலர்ந்த முகத்தோடு கோடி சூரியன் போலே ஒளி வீசக்கூடிய அந்த அன்பு பொங்கும் திருமுகத்தோடு எதிரே நிற்கும் அடியவர்களை வா என்று அழைத்து அடைக்கலம் தருபவளாக இந்த அன்னை காட்சி தருகிறாள். வலது திருவடியை கீழே ஊன்றி இடது திருவடியை மடித்து பீடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்னையினுடைய திருவடிக்கு கீழே ஆணவம் முதலிய மலங்களின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அசுரர்கள் 5 பேரை கொன்று அவர்கள் மேலே தன் திருவடியை வைத்தபடி காட்சி தருகிறாள். பல்வேறு யுகங்களிலும் பிரம்ம கபாலத்தை சிவபெருமான் கிள்ளினாரே, அந்த கபாலங்கள் எல்லாவற்றையும் கோத்து பெரிய கபாலமாலையாக அணிந்திருக்கிறாள். சிரசிலே அழகான பொன் கிரீடம், அதை சுற்றி ஜுவாலை தீஜ்வாலை ஒளி வீசக்கூடியதை பார்க்கிறோம். அன்பு பொங்கும் முகத்திலே பெரிய குங்கும பொட்டோடு அருள் விழி தன்னை நாடி வரும் அடியவர்கள் பேரிலே அருளை பொழியக்கூடிய விழியாக அமைத்து கொண்டு திருமுகம் அத்தனை பிரகாசத்தோடு பல்வேறு ஆபரணங்கள் அணிந்து 8 திருக்கரங்களிலே கத்தி, டமருகம், பாசம், தாமரைப்பூ, வாள் முதலியவற்றை ஏந்தி காட்சி தரக்கூடிய அன்னை தன்னை நாடி வரும் அடியவர்களுக்கு அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய வினைகளெல்லாம் தீர்ந்து போகும்படியாக இரட்சையாக இருந்து காட்சி தருகிறாள். இந்த அன்னை சுதையாலான திருமேனி ஆனபடியால் இவளுக்கு அபிஷேகம் முதலியவற்றை செய்ய முடியாது. அபிஷேகம் செய்வதற்காகவே தனியே உற்சவத் திருமேனி ஒன்றை நிறுவி அந்த உற்சவத் திருமேனிக்கு அபிஷேகம் மற்றும் பல்வேறு திருவிழாக்கள் முதலியவற்றை செய்கிறார்கள்.
இன்றைய காலகட்டத்திலே 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அறியப்படும் இந்த திருத்தலத்தில் துவஜஸ்தம்பத்தை கடந்து பல்வேறு வேலைப்பாடுகளோடு கூடிய மண்டபங்களையும் கடந்து சென்றால் கருவறையிலே அன்னை ராஜாங்கமான இந்த கோலத்தில் வீற்றிருப்பதை பார்க்கிறோம். அன்னைக்கு மேலே சாலாசிகரமாக இருக்கக்கூடிய அழகான விமானம், அதுவும் தங்கம் வேயப்பட்டதான விமானமாக இருக்கிறது. பல்வேறு வகையான பிரார்த்தனைகள் இந்த திருத்தலத்திலே முதன்மை பெறுகின்றன. பொங்கல் வைப்பது, அன்னைக்காக வேண்டிக் கொண்டு குழந்தைக்கு மொட்டையடிப்பது தொடக்கமாக பல பிரார்த்தனைகளும் இன்று வரையில் இங்கே மக்கள் அன்னை பேரிலே கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். பூச்சொரிதல் என்று அழைக்கப்படும் அந்த திருவிழாவிற்கு பல்வேறு தூரங்களிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்தெல்லாம் மக்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு 5-6 நாட்கள் பகலும் இரவும் நடந்து சமயபுரத்தை அடைந்து இந்த அன்னையை வழிபடுவார்கள். 13-14ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்த ஹொய்சள மன்னர்களுடைய படைவீடு இந்த பகுதியில் இருந்ததாகவும் அவர்கள் இந்த அன்னையை வழிபட்டு திருப்பணி செய்ததாகவும் நம்பப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாளின் பெயரனான தஞ்சையை ஆண்ட நாயக மன்னர் விஜயரகுநாத நாயகர் திருப்பணி செய்யப்பட்டதை இன்றைக்கும் கோயிலிலே வரலாற்று சான்றுகளோடு பார்க்கிறோம். அன்னை எழுந்தருளியிருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு பெருவள வாய்க்கால் என்று சொல்லப்படும் ஒரு வாய்க்கால், இது கரிகால் பெருவளத்தான் பேரிலே வழங்கப்படும் வாய்க்கால். அந்த நதி நீரும் திருக்குளமும் திருத்தலத்தினுடைய தீர்த்தமாக இருக்க பார்க்கிறோம். அன்னை இங்கே எழுந்தருளிய போதே இந்த பகுதி வேப்பமரக்காடாக இருந்ததால் வேப்ப மரம் இந்த தலத்திற்குரிய ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. வேம்பின் உடைய ஒவ்வொரு பகுதியுமே மருத்துவ குணம் நிறைந்தது. அதனால் வெப்ப மிகுதியாலே வரக்கூடிய நோய், மக்களை தாக்கக்கூடிய அம்மை முதலிய அந்த நோய்களிலிருந்தெல்லாம் காக்கக்கூடியவளாக இந்த அன்னை இருக்கிறாள். அப்படி நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்திற்கு வந்து அன்னையினுடைய அந்த வேப்பிலை பிரசாதத்தையும் தீர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டால் அந்த நோய் நீங்க பெற்று அவர்கள் குணமடைவதையும் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த அன்னையின் பக்தர்கள் இருந்த இடத்திலிருந்து சமயபுரத்தவளான இந்த அன்னையை வேண்டிக் கொள்வார்கள். இவளுக்கு மற்றொரு சிறப்பு திருநாமம் 1000 கண்ணுடையாள் என்பது. தன்னுடைய 1000 கண்களாலே எதிரே நிற்கக்கூடிய அத்தனை லட்சம் பக்தர்களையும் அன்னை அரவணைத்து காத்து வரக்கூடியவளாக இருக்கிறாள். நினைத்த மாத்திரத்தில் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அங்கே எழுந்தருளி அடியவர்கள் இடர்தீர்ப்பு தெய்வமாக சமயபுரம் மாரியம்மன் பார்க்கப்படுகிறாள். இவளை துதித்து வணங்கி இவளாலே பேரடைந்தவர்கள், பெருமையடைந்தவர்கள் கணக்கிலடங்காத அடியவர்கள். அவர்களெல்லாம் இன்றும் கூட அதீத நம்பிக்கையோடு இந்த அன்னையை வந்து துதித்து செல்லுவதும், எங்கே சென்றாலும் இந்த அன்னையினுடைய குங்கும பிரசாதத்தோடே செல்லுவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆடி மாதத்திலே தனிச்சிறப்பு பெறக்கூடிய இந்த திருத்தலத்தை குறித்தும் இதனுடைய புராண வரலாற்று சிறப்புகளையும் இன்றைய நாள் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.